இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடையின் அணிகலன்கள் அந்த பாடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். கபிலர் எழுதின பாட்டோட பேர் குறிஞ்சி பாட்டு. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை கொண்ட மொழி நடை. சில பாடலோட வரிகள்லாம் கொடுத்து இது எந்த நூலில் இருக்குது, இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த பாடத்துலேருந்து அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பரங்குன்ற அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர்க்கண்மாய்கள் இப்படின்ற லைன் எதில் இருக்குது அப்படின்னா குறிஞ்சி மலர் அப்படின்ற நூலில் நான் பார்த்த சாரதி அப்படின்றவர் எழுதியிருக்கிறார். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் சான்று. இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா. உவம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எடுத்துக்காட்டு உவமையணி. இதுக்கு ஒரு உதாரணம் புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்றது தான். ஸோ அந்த எடுத்துக்காட்டு உவமை அணியை நம்ம உரைநடையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா, புரோகிதருக்கு அமாவாசை காத்திருக்குமா அப்படின்ற பழமொழிலாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா மலையும் புயலும் அப்படின்ற நூலில் இருக்குது. இதை எழுதினது ராமசாமி அப்படின்றவர் தான். அதே மாதிரி அக்ரிணைய உயர்திணையாகவும், அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல அக்ரிணைனா உயிர் இல்லாத ஒன்று, உயர்திணைனா உயிர் உள்ள ஒன்று. ஸோ அக்ரிணைய உயர்திணையாகவும் உயிர் இல்லாததை உயிர் உள்ளது போலும் உணர்வு இல்லாததை உணர்வு உள்ளது போலும் கூறுவதுக்கு பேர் இலக்கணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோலையில் புகுவேன் மரம் பாடும் கூப்பிடும். ஸோ இது எல்லாமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னன்னா சோலையில் அந்த மலர்களுக்கு உயிர் இருக்க மாதிரியும் மரத்துக்கு உயிர் இருக்க மாதிரியும் அவர் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. ஸோ இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்றவர் தான். அதே மாதிரி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம், அம்மலையெங்கும் வேங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பெருசாக வரும். ஸோ இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபிசே. இவர் எந்த நூலில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா தமிழின்பம் அப்படின்ற நூலில் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.